بسم الله الرحمن الرحيم. ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر
Alhamdulillahi Rabbil Alameen Alladhi hadana lihada wa ma kunna linahtadiya lawla an hadana Allah Nahmaduhu wa nasta'inuhu wa nasta'firuhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் மனிதர்களாகிய நாம் நமக்கு மத்தியில் காரியங்களை நிர்வகிப்பதற்காக பல்வேறு பொறுப்புகளை வகைப்படுத்தி இருக்கிறோம். பள்ளிவாசல் என்றால் அதற்கென்று ஒரு தலைவர் பொறுப்பாளர் இருக்கிறார். வியாபாரிகள் நலச்சங்கம் என்றால் அதுக்கென்று கொஞ்சம் பேர் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். குடியிருப்பு நலச்சங்கங்களுக்கென்று பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் மாணவர்கள் சங்கம், தொழிலாளர் சங்கம், முதலாளிகள் சங்கம், இப்படி பல்வேறு சங்கங்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிர்வகிப்பதற்காக நம்மிடத்திலிருந்து சிலரை தலைவர்களாக பொறுப்பாளர்களாக நாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு அந்த பணிகளை நாம் செய்கிறோம். இது ஒரு அழகான காலங்காலமாக இருக்கிற நடைமுறை. இப்படி பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வைத்து கொண்டிருக்கிற நாம், இஸ்லாம் பொறுப்புகள் அது யாருக்கு வழங்கப்பட வேண்டும், வழங்கப்படுபவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற செய்திகளை கவனத்தில் கொண்டதற்கு பிற்பாடு அந்த பொறுப்புகளுக்கு போய் அமர்ந்தால் அந்த பணிகளை செவ்வனே செய்ய முடியும். அல் குர்ஆனும் சுன்னாவும் சில நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. அது எங்கே போய் பொறுப்பில் இருந்தாலும் சரி, ஒரு மனைவி அல்லது ஒரு பெண் தன்னுடைய கணவன், கணவனுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி. ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி. ஒரு பிரயாணம் மேற்கொள்கிற ஒரு 3, 5, 10 பேருக்கு ஒரு அமீர், ஒரு தலைவர் இருக்கிறார். இப்படி எங்கெல்லாம் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்திகளை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பிற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள், இறுதி நாளுடைய அடையாளங்கள் என்று பட்டியலிடும் போது அதில் ஒரு அடையாளமாக பட்டியலிடுகிறார்கள். கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்பது பொறுப்புகள் பால்படுத்தப்படும். பிழையானவர்களுக்கு பொறுப்பு போய் சேரும். தப்பானவர்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் அமர்வார்கள். அவர்கள் அங்கிருந்து மக்களை தவறாக வழிநடத்துவார்கள். இப்படி பொறுப்பு பால்படுத்தப்படும் போது கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்குது. அந்த வார்த்தைக்கு ஏற்ப பொறுப்புகளில் அநீதமாக நடப்பது, பாரபட்சம் மேற்கொள்வது, பொருளாதார முறைகேடுகளில் ஈடுபடுவது, ஒழுக்க ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆட்படுவது, நிறைய பிரச்சனைகளை நாம் இந்த காலத்தில் சந்திப்பதனால அல் குர்ஆன் சுன்னா சொல்கிற செய்திகளை முதல்ல நாம தான் என்ன செஞ்சுக்கணும், கவனத்தில் கொள்ளணும். முதலாவது செய்தி, இஸ்லாம் ஒரு வரையறையை சொல்கிறது. பொறுப்புகள் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வரையறையை சொல்லுது. தப்பானவர்களை பொறுப்புகளில் போய் அமர்த்தி அதன் பிறகு என்ன செய்யக்கூடாதா, மக்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாதான். முதல் பாயிண்ட்லேயே ஸ்டெப்லேயே இஸ்லாம் என்ன வச்சிருக்குன்னா பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வச்சிருக்கு. மக்கள் என்ன செய்வாங்கன்னா தப்பானவர்களை பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுத்து பெரிய பதவிகளில் போய் அமர்த்தி அவர்கள் அநியாயம் செய்யும் போது இங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்கள்.
தலைவர் இப்படி செஞ்சிட்டாரு, செயலாளர் இப்படி செய்து விட்டார், முத்தவள்ளி இப்படி செய்து விட்டார் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பார்கள். எனவே இஸ்லாம் முதல் செய்தியாக நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யாருக்கு பொறுப்பு வழங்கப்பட வேண்டும், யார் அதற்கு தகுதியானவர்கள் என்பதில் முஸ்லிம்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும்னு சொல்லுது. பழைய ஒரு அரபு பழஞ்சொல் உண்டு, பொறுப்புக்கு யார் தலைவராக வருவார்கள், மக்களை நிர்வகிப்பதற்கு யார் தலைவராக வருவானா, எந்த மாதிரி குணாதிசயம் கொண்டவர்கள் வருவார்கள் என்றால் ஒரு அரபு பழஞ்சொல் உண்டு. அனுபவத்தில் அவர்கள் சொன்ன ஒரு அரபு பழஞ்சொல் உண்டு. மக்கள் எப்படியோ அப்படியே அவர்களுக்கு தலைவர்கள் அமைவார்கள். மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ, எந்த அளவிற்கு அவன் நீதியாக நேர்மையாக நடக்கிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாளர்களை அமர்த்துவானா. கட்சி, சங்கங்கள், பள்ளிவாசல்கள், பொது ஸ்தாபனங்கள்ல பொதுமக்களாகிய பெரும்பாலானவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த கட்சி, பொது ஸ்தாபனங்கள், பள்ளிவாசல்கள், இயக்கங்கள் இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். ஆனா அமைப்பு, இயக்கங்கள், நலச்சங்கங்களுடைய உருவாக்குதல் நோக்கம் என்ன? நாம அங்க நலச்சங்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் பணியாற்றி மக்கள் பணியாற்றுவதுதான் குறிக்கோள். ஆனா இயல்பா பொதுவாக பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைச்சிட்டுப்பா, ஜமாத் எனக்கு என்ன செய்தது, இயக்கம் எனக்கு என்ன செய்தது, கட்சி எனக்கு என்ன செய்தது என்கிற இயக்கத்திலேயே இருப்பான். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில பெரும்பாலானவர்கள் முறைகேட்டை தேர்ந்தெடுப்பார்கள். கொஞ்சம் ஏதாவது பணம் கிடைக்குமா, நாம் சார்ந்திருக்கிற செல்வாக்கை வைத்து ஏதாவது நிலத்தை எடுக்க முடியுமா, பணம் சம்பாதிக்க முடியுமா, அந்த வாய்ப்புகளை உள்வாங்கிக் கொள்ள முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் போய் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தா எப்படி தேர்ந்தெடுப்பான்? ஒரு நியாயமான தலைவரை தேர்ந்தெடுப்பானா? நீதமானவரை தேர்ந்தெடுப்பானா? ஒரு நீதமான தலைவர் ஒரு பொறுப்புக்கு வந்து உட்கார்ந்தா அவன் தங்களுக்குள்ளாக என்ன பேசிக்கொள்வான்? இவர் இருந்தா நாம பிழைக்க முடியாதுன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இவர் உயர் பொறுப்புகளில் இருந்தா நாம சம்பாதிக்க முடியாது, நாம் பிழைக்க முடியாது, முறைகேடுகளில் ஈடுபட முடியாது. எனவே இவன் அடிப்படையிலேயே என்ன செய்வான்டா, தனக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் தரக்கூடியவர்கள், தன்னுடைய தீமைகளை கண்டுகொள்ளாதவர்கள், தன்னுடைய தவறுகளை மறைக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்க முயற்சிப்பான். ஏன்னா இவனே கரப்ட். குடிமகனாக இருக்கிற ஒரு இறை நம்பிக்கையாளனே பிழையானவனாக இருக்கும் போது தனக்கு தேர்ந்தெடுக்கிற பொறுப்பாளர்கள் என்ன செய்வான்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பான். நீதியான நல்லவர்களை அவன் புறந்தள்ளுவான். நீதியான தலைவர் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்காமையே போயிடுவாங்க. அப்ப முதல்ல நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற நபிமொழி, தோழர்களே, நீங்கள் தலைமை பொறுப்புக்கு ஆசை கொள்வீர்கள், ஆனால் மறுமை நாளில் அது உங்களுக்கு பெருங்கவலையை ஏற்படுத்தும், நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். ஒரு சாதாரண இறைநம்பிக்கையாளன் கூட கொஞ்சம் கேள்விகளுக்கு பதில் சொல்லி போயிடுவான். பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் அதனுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். எனவே அது மறுமையில் உங்களுக்கு பெரும் பாரமாக இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதை பற்றி சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மக்கள் கணிக்காத சாதாரண மக்களை எல்லாம் தலைவர் ஆக்கியிருக்கிறாங்க. மக்கள் நினைத்து பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் அவங்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக எடுத்துக்குவாங்க. அவர்களுடைய ஆலோசனையை கேட்பார்கள், அவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று சம்பவத்தை பார்க்கிறோம். அகல் யுத்தத்தின் போது அகல் தோண்டி இந்த சமுதாயத்தை காப்பாற்றலாம் என்கிற மாபெரும் யோசனையை சொன்னது சல்மான் அல் ஃபாரிசி அவர்கள். அவர் இத்தனைக்கு மதீனாவுக்கு சொந்தக்காரர் அல்ல, பழம்பெரும் சஹாபி அல்ல. என்றாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் கருத்தை ஏற்றார்கள், அவருக்கு முன்னுரிமை வழங்கினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டு முடிவெடுக்க முடியாமல் நிலை தடுமாறி இருந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் ஒருவர் சொன்ன ஆலோசனையை நபி அவர்கள் கேட்டார்கள். அந்த பெண்ணின் ஆலோசனையை நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த பிரச்சனை அங்கே சால்வ் ஆச்சுண்டு இஸ்லாமிய வரலாறுல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, சாதாரணவர்கள், பெரிய பின்புலம் இல்லாதவர்கள், அவர்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்பார்கள், அவர்களை முன்னிலைப்படுத்துவார்கள், வாய்ப்பு இருந்தால் அவர்களை பதவி பொறுப்புகளில் அமர்த்துவார்கள். 18 வயதே நிரம்பியிருந்த உசாமா அவர்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது தன்னுடைய இறுதி காலத்தில் போர்ப்படையின் தளபதியாக அனுப்பியிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருந்தார்கள்.
உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி அவர்கள், ஹாலித் அவர்கள், ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அப்போது ஒரு போர்ப்படைக்கு நபி அவர்கள் சக்கராத்தில் இருக்கிற போது உசாமா அவர்களை அனுப்பினார்கள் என்பது வரலாறு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரியவர்களுக்கு கண்ணியம் தந்தார்கள். ஆனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் என்னுடைய சிறிய தந்தையின் 2 மகன்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களில ஏதாவது சிலவற்றை எங்களுக்கு பொறுப்பாளர்களாக ஆக்கலாமான்னு கேட்டாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் உங்க கையில இருக்கு, ஒரு கவர்மெண்டே இருக்கு, அதுல ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டுக்கு எங்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்குகிறீர்களா என்று கேட்டார்களா? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 ரூல் சொன்னாங்க. கேட்கின்ற எவருக்கும் இந்த பதவி தரப்பட மாட்டாது. 2வது, ஆசை கொள்கிற எவருக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட மாட்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற துவக்கத்திலேயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறாங்க, கேட்கிறவங்களுக்கு இந்த பொசிஷன் கொடுக்க மாட்டோம். 2வது, ஆசை கொள்கிற அந்த பொறுப்பின் மீது ஒரு நாட்டம், அது வந்ததுக்கு அப்புறம் நாம இப்படி நடக்கலாம், இப்படி மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், இப்படி தேஜஸா இருக்கலாம்னு ஒரு கற்பனை ஒன்று இருந்ததுன்னா அவர்களுக்கு நாம் அதை கொடுக்க மாட்டோம். அதே போல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் தானாக கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தரலாம் என்று கேட்கிறாங்க. இந்த செய்தியை அபூதர் தான் அறிவிக்கிறார், அது அந்த சஹாபியே அறிவிக்கிறார். நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பொறுப்பு தரலாமா, ஒரு ரோல் தரலாம் இல்லைன்னு கேட்கிறாங்களா? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்களா, ஒரு உயர் பதவியில் இருக்கிற தலைவர் எப்படி கீழ் இருப்பவர்களை பார்க்கணுங்கிறதுக்கு உதாரணம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு சஹாபியினுடைய இயல்பு தெரியும் தானே, ஒவ்வொருவர் எதில தேர்ந்தவர் எதில பலகீனமானவர் என்று தெரியும் தானே. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் இடத்துல சொல்கிறார்கள், அபூதர்ரே, உம்மை நான் பலகீனனாக காண்கிறேன், உம்மை நான் பலகீனராக காண்கிறேன், எனக்கு விரும்புவதையே உனக்கும் நான் விரும்புகிறேன். உனக்கு பொறுப்பு கொடுத்து அதனால மறுமையில சிரமத்தை ஏற்படுத்துவதை நான் விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். எனக்கு மறுமையில் ஒரு கை சேதம் வருவதை விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். அபூதர் இடத்துல சொல்கிறார்கள், எனக்கு விரும்புவதையே உமக்கும் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, 2 பேர்களுக்கு நீர் தலைவராக இருக்க வேண்டாம். பெரிய கூட்டம் இல்லை, பெரிய அசோசியேஷன் இல்லை, வெறும் 2 பேர் 3 பேர் இருந்து அந்த 2 பேருக்கு நீங்கள் அமீராக இருக்க வேண்டிய சூழல் வந்தால் நீங்கள் அமீராக இருக்க வேண்டாம். அனாதைகளுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பாளராக நீங்கள் ஆக வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக பொறுப்பு விஷயத்துல சொல்றாங்க. ஒரு பிழையான பொறுப்பாளர் அந்த இடத்துல வந்து அமர்ந்தா அது எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு தெரியும். ஒரு நல்ல பொறுப்பாளர் ஒரு இடத்துல வந்து அமரும் போது அந்த நல்ல பொறுப்பாளர் என்ன செய்வார்னா, இங்கே அமைதி சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவார்கள். ஒரு நல்ல பொறுப்பாளர் என்ன செய்வார்? செல்கிற இடத்திலெல்லாம் அன்பை விதைத்துக் கொண்டே இருப்பார். நல்ல பொறுப்பாளர் என்ன செய்வார்? பொது சொத்துகளுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பார். பைத்துல் மால் எல்லா இடத்துலையும் ஒரு பைத்துல் மால் இருக்கும், ஒரு பொது சொத்து இருக்கும். தொழிலாளர் நலவாரி என்றாலும் அங்க என்ன இருக்கும்? கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிற வேலையில ஒரு நல்ல தலைவர் ஈடுபடுவார். மக்களுடைய இந்த மனித வளத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போவார். ஏதாவது குழப்பம், கஷ்டம், சோதனை வந்தா மக்களை ஆசுவாசப்படுத்தி அந்த சபையை தன் கண்ட்ரோல்ல வைத்திருப்பவர் தான் ஒரு நல்ல தலைவருக்கான அழகு. புலையானவனை கொண்டு வந்து அங்க நிப்பாட்டினா என்ன செய்வான்? அவன் மைக்கு பிடிச்சு பேசுனா மக்களிடத்துல வன்மத்தை, விரோதத்தை பேசுவான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள்ல பாரபட்சத்தை நிலைநாட்டுவான். தன்னிடத்துல வழங்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்துல முறைகேடை ஏற்படுத்துவார். எல்லாம் என்ன நடக்கும்? சமுதாயம் கொஞ்சம் பின்னோக்கி போகும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு நல்ல மனிதரிடத்துல வந்து சேர்ந்தா அதை கொண்டு பல பல வேலைகள்ல செய்ய முடியுங்கிற போது அந்த பொருளாதாரத்தை முறைகேடாக ஒருவர் பயன்படுத்தி கொண்டிருந்தா என்ன நடக்கும்? பணம் செலவாயிட்டே இருக்கும், ஊர்ல எந்த மாற்றமும் நடக்காது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை பார்த்து சொல்கிறார்கள், அபூதர் நல்ல தோழர், நல்ல சஹாபி, அவர்தான் தன்னை பற்றி சொன்ன இந்த நபிமொழியை அறிவிக்கிறார். ஆச்சரியமா அதுதான். ஆனால் அந்த அபூதர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 2 சொன்னார்கள், 2 பேருக்கு நீர் தலைவராக இருக்க வேண்டாம், அனாதையுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற பொறுப்பாளராக இருக்க வேண்டாம்னு சொன்னார். அப்ப நாம கவனத்தில் கொள்ளணும்,
பொறுப்பாளர்களை எங்க போய் அமர்ந்து தேர்ந்தெடுத்தாலும் என்றவரை எப்பாடு பட்டாவது நல்லவர்களை கொண்டு வந்து என்றவரை சேர்த்துனா அதன் பின் நடக்கிற பெரும்பாலானவற்றை நல்லதாக அமையும். அதுதான் விதி. இங்க சபையில உட்கார்ந்து இருக்கிற பலரும் வேறு ஜமாத் அமைப்புகள்ல இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபார அசோசியேஷன்ல இருக்கலாம், அல்லது மாணவர் அமைப்பு ஸ்டூடெண்ட் அமைப்புகள்ல இருக்கலாம். நீங்க இந்த எல்லா இடத்துலையும் போய் என்னதான் செய்யணும்? பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது கேர்லெஸ்ஸாக தேர்ந்தெடுக்க கூடாது. ரெண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுப்பை நாடி விரும்பி வருபவர்களும் விரும்பாதவர்களுக்கு இருக்கிற ஒப்புமையை சொல்கிறார். அபூ சயீத் அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா என்கிற ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், அதிகாரத்தை நீ கேட்டு பெறாதே என்று சொன்னார்கள். பொறுப்பை நீ என்ன செய்யாத, கேட்டு வாங்காத. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. மறந்தும் கூட நீ என்ன செய்யக்கூடாதுன்றா, பொறுப்பை கேட்டு வாங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ கேட்காமலேயே அது உமக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மீது உபகாரம் செய்யப்படுவாய். நீ கேட்கல, ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் உன் மீது ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டா அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சு கொண்டே இருப்பான். உன்னுடைய பொறுப்புகள் இலகுவாய் கொண்டே இருக்கும். நீ சொல்வதை மக்கள் செவிமடுப்பார்கள். உன்னுடைய கருத்துக்கு அங்க மதிப்பு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலுப்படுத்திட்டே இருப்பான். நீயா கேட்டு பெறாம ஒரு பொறுப்பு உனக்கு வலுக்கட்டாயமாக வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல பரக்கத் செய்வான், அதுல நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவான், அவன் புறத்திலிருந்து உனக்கு உதவி செய்வான். இது ரூல். இரண்டாவது, நீ அதை கேட்டு பெற்றால் உன் போக்கிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டுருவான். ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய மாட்டான். நீ அதை கேட்டு வாங்கிட்ட, நான் செஞ்சிடறேன் பிடிச்சிட்றேன்னு சொல்லி உனக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டு நீயாக அதை பெற்றுக்கொண்டா நீ கை குழம்பி போய் நிற்ப. ஏன்? உன்னால் அந்த பொறுப்பை செய்ய முடியாத சூழல் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். யாராவது பொறுப்பை கேட்டுப்பட்டா என்ன நடக்கும்? அவனுக்கு அந்த பொறுப்புல என்ன செய்யணும்னு தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும்னு சொன்னா எக்காரணம் கொண்டும் பொறுப்புகளை நோக்கி நாம் பாய்ந்து செல்லக்கூடாது. அது வருகிற போது வலுக்கட்டாயம் ஏற்பட்டால் நாம் அதை சுமந்து கொள்ளலாமே தவிர பொறுப்புகளின்பால் நாம் நாட்டம் கொள்ளக்கூடாது என்பதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அடுத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தின சுருக்கமாக நபி அவர்கள் மூலமாக சில செய்திகளை சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொறுப்பாளர்கள் யாரு? ஒரு மக்களுடைய பிரதிநிதி. அந்த மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்கணும்? ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ பிரதிநிதியாக இருந்தாலும் அந்த 10 பேருடைய நலனில் அக்கறை கொண்டவனாகத்தான் அந்த ஒரு பொறுப்பாளர் இருக்கணுமா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ மரியம் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி சொல்கிறார்கள், முஸ்லிம்களுடைய காரியங்களில் ஒன்றுக்கு அல்லாஹ் ஒருவனை பொறுப்பு வழங்கி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது ஒரு நன்மையானவற்றுக்கு உங்களை பொறுப்பாளனாக ஆக்கி, அவன் அந்த பொறுப்பாளர் அந்த மக்களுடைய தேவை, சிரமம், ஏழ்மை ஆகியவற்றை விட்டு ஒதுங்கி கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்பாளருடைய தேவை, சிரமம், ஏழ்மையை விட்டு ஒதுங்கி கொள்கிறார். ஒரு 10 பேருக்கு நீங்க பொறுப்பாளராக ஆயிட்டீங்க. அந்த 10 பேருடைய வாழ்வை பற்றி நீங்க கொஞ்சமும் கவலைப்படலை. அவருடைய தேவை என்னன்னு நீ சிந்திச்சு பார்க்கல, அவனுடைய சிரமம் என்னன்னு சிந்திச்சு பார்க்கல, அவனுடைய ஏழ்மை என்னன்னு சிந்திச்சு பார்க்கல. அப்படி சிந்தித்து பார்க்காமல் நீ இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த பொறுப்பாளனுக்கு ஒரு தேவை வரும் இல்ல, அந்த பொறுப்பாளனுக்கு ஒரு சிரமம் வரும் இல்ல, அந்த பொறுப்பாளனுடைய ஏழ்மையை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான். அப்ப அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? மக்களுடைய தேவை, சிரமம், ஏழ்மையை நீ பொறுப்படுத்திக் கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனது தேவை, சிரமம், ஏழ்மையை பொறுப்படுத்திக் கொள்வான். நீ மக்களுடைய தேவைகளை பொறுப்படுத்திக் கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனது தேவையை பொறுப்படுத்திக் கொள்வான். எந்த பொறுப்பாளர் அதை விட்டு கண்டும் காணாமல் நடந்து போகிறாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டும் காணாமல் ஆக்கி விடுவான் என்பது நபி மொழி என்று சொன்னா நாம புரிந்து கொள்ளணும். பொறுப்பாளர்கள் மக்களுடைய விஷயங்களில் எவ்வாறு நடந்து கொள்ளணும்னு புரியணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எனது வீட்டில் இருந்தபடி அல்லாஹ்விடத்தில் இப்படி கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள்.
என்ன பிரார்த்தனையா? யா அல்லாஹ், எனது சமுதாயத்தில் மக்களுக்கு ஒருவன் பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பாளன் அவனிடத்தில் மக்களிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டால் நீ அவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வாயாக என்ற பிரார்த்தனை செஞ்சாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்களா? அந்த பொறுப்போட வெயிட் பாருங்க. இந்த மக்களுக்கு மத்தியில நீ ஏதாவது ஒரு பொறுப்பாளர்களை ஏற்படுத்தி அந்த பொறுப்பாளர் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு மத்தியில கடுமையாக நடந்து கொண்டால், மோசமாக நடந்து கொண்டால், யா அல்லாஹ் நீ அந்த பொறுப்பாளரிடத்தில் கடுமையாக நடந்து கொள் என்று பிரார்த்தனை செய்தார்களா? தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், யார் மக்களிடத்தில் மென்மையாக நடக்கிறாரோ யா அல்லாஹ் நீ அவரிடத்தில் மென்மையாக நடப்பாயாக என்று கேட்டார்களா? அப்போ ஒரு பொறுப்பை சுமந்து கடுமையா நடந்து கொண்ட அல்லாஹ்வுடைய சாபம் லானத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கிறது. அதுவே அந்த பொறுப்புக்கு ஏற்றபடி மென்மையாக நடந்து கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது மென்மையா நடக்கிறான். அதை விட வேற ஏதாவது அருள் வேணுமா? அப்போ ஒரு முஸ்லீம்கள் எந்த சபையில எவற்றுக்கு பொறுப்பாளராக ஆக்கப்பட்டாலும், பயணத்தில் 3 பேரில் ஒருவராக ஆக்கப்பட்டாலும் அவர்கள் பொறுப்பின் மீது பேரன்போ ஆசையோ கொண்டிருக்க கூடாது. பொறுப்பின் மீது நீதமாக நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட வேண்டும். பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதமாக பார்க்க வேண்டும் என்பதை ஜும்மாவுடைய முதல் செய்தியாக சொல்லி அமர்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா அலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியாளர்களை நேசிக்கிறார். எல்லா செய்தியிலும் வீடு, சமுதாயம், பொது சேவை, தொழில் எல்லாவற்றிலும் நேர்மையாக நீதியாக யார் நடந்து கொள்ள முயற்சிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் அல்லாஹ் நேசிக்கிறார், தன்பால் அரவணைத்துக் கொள்கிறார். அப்போ நாம் எப்படி நம்மளை பண்படுத்தி கொள்ளணும்னா, எது சத்தியமோ அங்கே போய் நின்றணும், எது பிழையோ அங்கிருந்து தூரமாயிடணும். ரூல் என்ன? எது சத்தியமோ எல்லா பிரச்சனைகளிலும், எது நியாயமோ நேர்மையோ, எது சத்தியத்திற்கு நெருக்கமாக இருக்கோ அந்த பக்கம் போய் நின்றணும். அநீதிக்கும் குழப்பத்திற்கும் ஃபித்னாவுக்கும் யாராவது காரணமாக இருந்தால் அங்கிருந்து விலகிவிட வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க முடியும். சமுதாயத்தில் பொறுப்புகளில், முக்கியமான அந்தஸ்துகளில், இடங்களில் நாம் வளம் வந்து கொண்டிருக்கும் போது நிறைய சோதனைகள் நமக்கு வரும். நம்முடைய நேர்மையை சோதித்து பார்ப்பதற்காக, நீதியை சோதித்து பார்ப்பதற்காக நிறைய சோதனைகள் வரும். எல்லா கட்டங்களிலும் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் வரலாறு எப்போதும் நினைவில் கொண்டிருக்கிறார். இமாம் அபு ஹனீஃபா ஹனஃபி மதஹ்புடைய தோற்றுனர் என்று அழைக்கப்படுகிற மாபெரும் இஸ்லாமிய அறிஞர், பெரிய இஸ்லாமிய அறிஞர், நாடு போற்றுகிற அறிஞராக இருக்கிறார். அவர் வாழுகிற காலத்தில் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுக்கு ஹலீஃபா மன்சூர் நிறைய பதவிகளை கொடுத்து பார்க்கிறார். நீதிபதியா நீங்க இருக்கணும்னு சொல்றாரு. இமாம் அபு ஹனீஃபா ஒத்துக்க மாட்டேங்கிறார். அக்கவுண்டா, பொருளாதாரத்தை நிர்மாணிக்கிற கருவூலராக இருக்க வேண்டும் சொல்றார். இமாம் அபு ஹனீஃபா ஒத்துக்க மாட்டேங்கிறார். கடைசியில் ஒப்புக்கொள்ளாமல் சிறையில் தூக்கி போட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா அவர்களை சிறையில் தூக்கி போட்டு அவருக்கு உணவுல மெல்ல மெல்ல ஸ்லோ பாய்சன் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இத்தனைக்கும் கலீஃபா மன்சூர் அவர்களுக்கு அபு ஹனீஃபாவின் மீது மரியாதை இருக்கிறது. அவரிடத்துல போய் மார்க்க சட்டங்களை கேட்டிருக்கிறார். அந்த சட்டங்களை தான் அமல்படுத்துறார். ஆனா தன்னோட ஈகோ என்ன செய்யல? ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு தாயி, ஒரு ஆலிம், அவருக்கு ஒரு மாபெரும் பொறுப்பை வழங்குகிறோம். அந்த பொறுப்பை அப்படி தட்டி விட்டுட்டு நான் அல்லாஹ்வுக்கு பயந்தவன் என்று போய் கொண்டிருக்கிறான் மன்சூர் கலீஃபாவுக்கு தாங்க இயலல. எவ்வளவோ தூரம் வலுக்கட்டாயப்படுத்தி பார்க்க மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், மன்னர் கோபப்பட்டு விடுவார், பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதன் காரணமாகவே சிறைக்கு போனார் என்பது வரலாறு. ஒரு சமயோஜிதமா ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால், மன்சூர் கலீஃபா அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கு ஒரு வாக்குவாதம் ஒன்று ஏற்படுகிறது. என்ன வாக்குவாதம்? ஒரு ஆண் எத்தனை திருமணங்கள் முடித்துக் கொள்ளலாம் என்கிற மார்க்க சட்டம் பற்றி ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அவர்கள் 2 பேரும் பேசி அது வாக்குவாதமாக முற்றி போன பிறகு நமக்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்து ஒரு சந்தேகம் கேட்கலான்னு சொல்லி இமாம் அபு ஹனீஃபா அவர்களை அழைத்து வர சொல்றாங்க.
மன்சூர் கலீஃபா அவர்களுடைய மனைவி காத்தூன் அவர்கள் இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவி. அவங்க உஸ்தாத் தான் இமாம் அபு ஹனீஃபா. அப்போ உரிமையாக உஸ்தாதை என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு வர்றாங்க. உஸ்தாதை வர சொல்லி நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் ஆன்சர் போட்டு சொல்கிறாங்க. உஸ்தாத் அபு ஹனீஃபா அவர்கள் சபைக்கு வர்றாங்க. மன்னர் கலீஃபா மன்சூர் கேட்கிறார், இமாம் அவர்களே, ஒரு ஆண் எத்தனை திருமணம் முடிக்கணும்னு கேட்குறாங்க, முடிக்கலான்னு கேட்குறாங்க. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் 4 திருமணம் முடிக்கலான்னு சொல்கிறாங்க. உடனே மன்னர் இங்கிருந்து மனைவிக்கு சொல்கிறாங்க, கேட்டுச்சா, என்ன சொன்னார்னு கேட்டுச்சான்னு சொல்கிறாங்க. 4 முடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, கேட்டுச்சான்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இமாம் அவர்கள் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நீதமாக நடந்து கொள்வதாக இருந்தால் 4 முடிக்கலாம், நீதமாக நடந்து கொள்ள முடியாவிட்டால் 1 முடிப்பதே சிறந்தது என்று சொல்லி முடிச்சிடறாங்க. உடனே மனைவிக்கு ஒரே குதூகலமாயிருது. மன்சூர் அவர்களுடைய மனைவி காத்தூன் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஆயிடுது. பார்த்தீங்களான்னு சொல்றாங்க. அபு ஹனீஃபா அவர்கள் அந்த சபையிலிருந்து வெளியேறி போகும்போது அரசி காத்தூன் அவர்கள் ஒரு பணியாளரை அனுப்பி 50,000 திருகங்கள் அடங்கி இருக்கிற ஒரு பையை மன்னரிடத்துல கொடுக்குறாங்க. மன்னர் அதை பார்த்துட்டு அதை திருப்பி அனுப்பிட்டு என்ன செய்றாங்க, இந்த பொற்காசுகளுக்காக நான் என்ன செய்யல, பத்துவா வழங்கவில்லை, அது எனது கடமை என்று சொல்லி போனார்கள். அப்போ அரசவையில் நமக்கு மேல் இருப்பவர்கள் பணம் கொடுத்து பார்ப்பார்கள், பதவி கொடுத்து பார்ப்பார்கள், அவர்களுடைய சபைகளில் நம்மை அமர வைப்பார்கள், எல்லாம் செஞ்சு பூசி முழுகி நம்மளை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் எந்த சபைக்கு எங்கே போய் எப்படி சுற்றி வந்தாலும் எனக்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, சத்தியத்திற்கு நெருக்கமாகத்தான் நான் இருப்பேன் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஆண்மையாக இருக்க முடியும் என்பதை அல் குர்ஆன் சுன்னா வரலாறு நமக்கு போதித்து தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்ல எண்ணம் கொண்டவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.